ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நீங்கள் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த, எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான வீடியோ தாங்க. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீடியோவில் அதாவது நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ நம்ம இந்த ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக, ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக தான் நம்ம வீடியோ போடுவோம். அதில் வெறும் டயட் டிப்ஸ், அப்புறமா ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த குழந்தை பேருக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய முக்கியமான விரதங்கள் பற்றியும் நம்ம வீடியோ போடுவதுண்டு. அதை பார்த்து நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தா கூட தெரியும், இது வரைக்கும் இதை பற்றி எங்களுக்கு தெரியாது, உங்களை பார்த்து தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். ஸோ அந்த வகையில் இப்போ நான் சொல்ல போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட மகா கந்த சஷ்டி ஆரம்பிக்க போகுதுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா மகா கந்த சஷ்டிக்கு வீடியோ போடுங்க, அந்த வீடியோ அதாவது எப்போ விரதம் ஆரம்பிக்குது, என்னைக்கு முடியுது, விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு வருஷமுமே பார்த்திங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ஒரு வீடியோ தொடர்ந்து போடுவோம். ஸோ அந்த வகையில் இன்னையிலேருந்து நம்ம சேனலில் அப்டேட்ஸ் டெய்லி வரப்போகுது. ஸோ நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி விரதம் இருக்கணும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நம்ம போட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மகா கந்த சஷ்டி விரதம் என்றைக்கு ஆரம்பிக்குது, என்றைக்கு முடியுது, இந்த விரதம் எத்தனை நாள் இருக்கணும், எப்படி இருந்தால் அதுக்கு பலன் அதிகம், என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலிட்டி காம்போஸ், டயபெட்டிக் காம்போஸ், வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் காம்போஸ், அப்புறமா குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு டெய்லி யூஸுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், அப்புறமா மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் கஞ்சி, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ் கஞ்சி மிக்சஸ், இது எல்லாமே சிறந்த முறையில் க்ளீனாக ஹைஜீனிக்காக சுத்தமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் இதெல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் மாத சஷ்டி விரதம் மாதத்தில் ஒரு நாள் வளர்ப்பிறை அன்னைக்கு, வளர்ப்பிறை சஷ்டி வர்ற அன்னைக்கு விரதம் இருப்பீங்க. பட் அதை விட மகா கந்த சஷ்டி அப்படின்னு தீபாவளியிலேருந்து எப்போவுமே 6 நாள் 7 நாள் அந்த மகா கந்த சஷ்டி துவக்கம் இருக்கும். ஸோ இந்த மகா கந்த சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 பெனிஃபிட்டானது, ஸ்பெஷலானது. இது கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் ஆவலாக காத்துட்ருப்பாங்க. ஏன்னா அந்த விரத காலம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்துக்கே உரிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தேச மங்கையர்க்கரசி அம்மாவை பற்றி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களே சொல்லியிருப்பாங்க, இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அவங்களோட அம்மாவும் அப்பாவும் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பலன் வாய்ந்தது இந்த மகா கந்த சஷ்டி விரதம். இது நம்பிக்கையாக யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அதே நாளில் அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த முருகப்பெருமானுக்கு இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் அகப்பையில் இருந்தால் தானே சட்டியில் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது அகப்பையான கருப்பையில் குழந்தை பாக்கியம் வரணும் அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மருவி அந்த மாதிரி வந்தது. ஸோ குழந்தை பாக்கியத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான விரதம் எது அப்படின்னு கேட்டால் அது மகா கந்த சஷ்டி விரதம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது 6 அல்லது 7 நாள் இந்த விரதம் இருப்பாங்க. அந்த காலத்தில் இது மிக மிக மகிமை வாய்ந்தது. நம்ம மாதத்தில் ஒரு நாள் விரதம் இருப்போம், ஆனால் இது 6 நாள் இருக்கணும். இந்த மகா கந்த சஷ்டி என்றைக்கு ஆரம்பிக்குது, என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளி வர திங்கட்கிழமை 20ஆம் தேதி வருது. இது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை விட்டு 22ஆம் தேதி, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வர அக்டோபர் 22ஆம் தேதி மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பமாகுது. அதாவது அந்த 6 நாள் 7 நாள் விரதம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 21 நாள் விரதம், 48 நாள் விரதம் அப்படிலாம் இருப்பாங்க. பட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த 6-7 நாள் விரதம் தான் இருப்பாங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், வர அக்டோபர் 22ஆம் தேதி ஆரம்பித்து 27ஆம் தேதி முடியுது. அது 6 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு. ஒருவேளை 7 நாள் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் விரதம் இருக்கலாம்.
நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எத்தனை நாள் விரதம் இருந்தால் சிறப்பு, எத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா வந்து சில பேர் 6 நாள் இருப்பாங்க, சில பேர் வந்து 7 நாள் விரதம் இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்கவுங்களோட உடல்நிலை, மனநிலை இது எல்லாத்தையுமே பொறுத்து இருக்குது, நம்பிக்கையை பொறுத்தும் இருக்குது. ஸோ இந்த 6 நாள் விரதம் இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த 6 நாள் விரதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் வந்து 6 நாள் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம உடனடியாக செஞ்சிட முடியாது. அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணணும், போருக்கு ரெடி ஆகணும், அதுக்குண்டான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணணும். அந்த மாதிரி பார்க்கும்போது முருகப்பெருமான் வந்து அரக்கனை அழிக்கிறதுக்கு போர் தொடுக்கும்போது அந்த 6 நாட்களுமே அவருக்கு வந்து ஆயுதங்களை ரெடி பண்ணி, அவங்க அம்மாவாகிய பார்வதி கிட்ட ஆயுதத்தை பரிசாக வாங்கி அதை ரெடி பண்ணி கடைசியாக அந்த 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் நடக்கும். அன்னைக்கு வந்து போருக்கு போய் அந்த அரக்கனை அழித்து ஜெயிக்கிறாரு. ஸோ அன்னைக்கு வெற்றி கழிப்பில் இருப்பார். அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணம் நடக்கும், அன்னைக்கு 7ஆம் நாள். ஸோ இந்த 2 நாளுமே நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலுமே முருகப்பெருமான் வந்து அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு அதை அப்படியே கொடுத்துருவார். அதனால் நீங்கள் வந்து இந்த 6 நாளுமே வந்து அந்த 27ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி வருது. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து விரதத்தை ஆரம்பிச்சிடணும் 22ஆம் தேதியிலேருந்து. ஸோ இந்த 6 நாள் விரதம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 22ஆம் தேதினா நீங்கள் 21ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி, பெட்ஷீட்டெல்லாம் அலசி வீடை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு விரதத்துக்கு நீங்கள் முழுமையாக அன்றைக்கி ரெடி ஆயிடணும். நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது, கணவன் மனைவி ஒன்றும் சேரக்கூடாது. அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து, அதாவது 6 நாளுமே இல்லை 7 நாளுமே நீங்கள் வந்து சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எந்திரிச்சிட்டு காலையிலே வேறு தலைக்கு டெய்லி குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ முதல் நாள் வந்து தலைக்கு கம்பல்சரி நல்லா குளிச்சுட்டு பூஜை அறையை க்ளீன் பண்ணி பூக்களால் அலங்கரிச்சுட்டு ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வெத்தலை பாக்கு 6 நாளுமே வெத்தலை பாக்கு புதுசாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே வெத்தலை பாக்கு பழசை வைக்கக்கூடாது, புதுசு மாற்றணும். அதே மாதிரி நெய்வேத்தியம் வந்து அது எதுவாக வேணால் இருக்கலாம். 1 டம்ளர் பால், இல்லை 2 வாழைப்பழம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பழம், எது வேணாலும் வைக்கலாம். இல்லை எனக்கு 6-7 நாளுமே நான் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு நான் முருகனுக்கு படைக்க போகிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் விரதம் இருந்தாலும் அதை செஞ்சு முருகனுக்கு படைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். விரத முறைன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விரத முறைகள் இருக்குது. வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு பட்டினி விரதம் இருப்பாங்க, அது வந்து ஒரு விதமான விரதம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில், அதாவது முருகன் ஆலயங்களுக்கு இப்போ திருச்செந்தூர் போயிடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு பழனி அந்த மாதிரி முருகன் அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு கோயிலில் போய் தங்கி இருந்து அந்த பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கணும். ஆக்சுவலாக தண்ணீர் நிறைய குடிக்கணும், அப்போ தான், இல்லைன்னா பாடி ஹீட் ஆகி உங்களுக்கு வந்து எந்த பர்பஸ்க்காக விரதம் இருக்கீங்களோ அந்த பலனே வந்து கிடைக்காம போயிடும். ஸோ நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும், அந்த மாதிரி விரதம் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி விரதம், 3 வேளையுமே துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. அப்புறம் மிளகு விரதம்னா என்ன அப்படின்னா 3 வேளையுமே வந்து பார்த்திங்கன்னா மிளகு மட்டுமே. அதாவது இப்போ காலையில் நீங்கள் 6 மணிக்கு நான் சொன்ன மாதிரி விரதத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ முதல் நாள் அப்படின்னா 1 மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடணும், மற்ற நேரம் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ 2ஆம் நாள் விரதம் அப்படின்னா 2 மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும். 3ஆம் நாள்னா 3 விரதம், இப்படியே அதை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். கரெக்டாக கடைசியாக 7ஆம் நாள் நீங்கள் விரதம் இருக்கும்போது 7 மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கணும். அன்னையோட நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் விரதம் இருப்பாங்க. இல்லைனா பால் விரதம், 3 வேளையுமே 1 டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. இல்லைனா பழ விரதம், 3 வேளையுமே ஒரே ஒரு பழம், அது எதுவாக வேணால் இருக்கலாம். மோஸ்ட்லி வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி. இல்லைனா இளநீர் விரதம், 3 வேளையுமே இளநீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. அதுவும் இல்லைனா பால் பழ விரதம், 1 டம்ளர் பால், 1 வாழைப்பழம், 3 வேளையுமே அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னு நினச்சி புதுசாக விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த முறை செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ ரொம்ப பசியை தூண்டாது, ஓரளவுக்கு எனர்ஜி கிடைக்கும், தெம்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விரதம் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன முறையாக இருந்தாலும் எனக்கு இந்த விரதமே செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க 6 நாளுமே காலையில் மட்டும் ஒரு பொழுது மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். இல்லைனா காலையில் நைட்டு சாப்பிடாமல் மதியம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா 3 வேளையுமே வெறும் டிஃபன் ஐட்டம் மட்டும் 6 நாளும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். இல்லைனா 3 வேளையுமே உப்பில்லாத தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். இல்லைனா 6 நாளுமே நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் வீட்டில் பூஜை மட்டும் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து விரதத்தை அனுஷ்டிக்கலாம். ஸோ எந்த முறையில் இருந்தாலுமே
முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் முருகப்பெருமானை முழுசாக நம்பி 6 நாளுமே முருகன் சிந்தனையோட நீங்கள் வந்து இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அந்த முருகனே வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார், முருகனே வந்து குழந்தையாக பிறப்பார். ஸோ அதனால் முழு நம்பிக்கையோடு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், முதல் நாள் என்ன மாதிரியான விரத முறை ஆரம்பிக்கிறீங்க, அதாவது இப்போ நீங்கள் மிளகு விரதம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 6 நாளுமே மிளகு விரதம் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்றபடி உங்களுக்கு உடல் நிலையை பொறுத்து நீங்கள் எப்படி முடிவு பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வாயிலாக இதை பார்த்து தெரிஞ்சு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த முருகன்கிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன், நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணிக்கல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.